திமுக எம்எல்ஏக்கள் வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்க மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏக்கள் வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்க மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திமுக எம்எல்ஏக்கள் வரும் 10ஆம் தேதி வரை சென்னையிலேயே தங்க மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம் என்ன? திமுக சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம் தற்பொழுது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு பல்வேறு கருத்துக்களை, அதேபோல் பல்வேறு அறிவுறுத்தல்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வழங்கியதாக சொல்லப்பட்டது. அது மிக முக்கியமாக வரக்கூடிய 10ஆம் தேதி வரை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் இருக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் வரக்கூடிய 10ஆம் தேதி வரையிலும் புதிதாக ஒரு அரசு அமைவதற்கான கால அவகாசம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக புதிதாக அரசு அமைய வேண்டிய தேவை இருப்பதனால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு பல்வேறு ஏற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவினர் சிறப்பான ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பது தன்னுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதையும் அவர் இந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் கட்சியினுடைய நலன் கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டி உள்ளது. மூத்த நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்த பின்னர் சில முடிவுகளை எடுக்க நேரிடலாம். எந்த முடிவாக இருந்தாலும், என்ன முடிவுகளை எடுத்தாலும் அதற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்டுப்பட வேண்டும், முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறது. இதன் மூலமாக திமுக எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய நிலைப்பாடை அவர்கள் எடுத்தாலும் அதிலிருந்து மாறுபடலாம் அல்லது கட்சியின் நலன் சார்ந்து வேறு சில முடிவுகள் எடுக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர் எம்எல்ஏக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவித்தல் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து இன்றைய தினம் நடைபெற்றிருக்கிற கூட்டத்தை ஒட்டி யாரும் ஊர்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் 10ஆம் தேதி வரையிலும் ஆட்சி புதிதாக அமைப்பதற்கு ஒரு புதிய அரசு அமைய வேண்டும் என்ற ஒரு கெளியிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அதுவரையிலும் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம், அனைவரும் சென்னையிலே தங்கியிருக்கும்படி அவர் ஒரு உத்தரவு கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன வகையிலான முடிவுகளை திமுக தலைமை எடுத்தாலும் அதற்கு கட்டுப்பட வேண்டும், அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்று நடைபெற்றக்கூடிய கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அடுத்த இருக்கக்கூடிய காலங்களில் புதிதாக ஒரு அரசு அமையும் பட்சத்தில் திமுக எதிர்க்கட்சியாக செயல்படும் பட்சத்தில் திமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர், கொறடா உள்ளிட்டவர்களை தேர்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதே ஒருவேளை திமுக கூட்டணி அமைப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுமாயின் திமுக இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்னையில் உடனடியாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே யாரும் எந்த காரணத்துக்காகவும் தங்களுடைய ஊர்களுக்கு செல்ல வேண்டாம், அனைவரும் சென்னையிலே இருக்கும்படி ஒரு அறிவுறுத்தலையும் ஒரு உத்தரவையும் திமுக தலைவர் கொடுத்திருக்கிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக திமுக எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்றது தன்னுடைய விருப்பம் என அவர் சொல்லியதையேதான் செய்தியாளர்களுக்கு பேட்டியாகவும் கொடுத்திருந்தார். அதே கருத்து தான் திமுக மாவட்ட எம்எல்ஏ கூட்டத்திலும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திமுக எம்எல்ஏ கூட்டத்தில் மற்றொரு கருத்தாக கட்சியினுடைய நலன் சார்ந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கிறது என்பதையும் பின் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி இன்று காலையில் திமுக தலைவர் திமுக முன்னணி தலைவர்கள், மூத்த நிர்வாகிகளுடன் அவருடைய இல்லத்துல ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். அந்த ஆலோசனைக்கு பிறகுதான் திமுக கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வந்திருந்தார்கள். இந்த சூழலில் தற்பொழுது அறிவாலயத்தில் எம்எல்ஏ கூட்டத்தில் இந்த கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த கட்சியோட நலன் கருதி தான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எம்எல்ஏக்கள் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் அந்த உத்தரவு கொடுத்து மட்டுமில்லாமல் மீண்டும் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் பின்புறம் கலைஞர் நகரத்து கூட்டத்தில் நடைபெற்றது. அதை முடித்துக் கொண்டு முன்புறம் அலுவலகத்தில் இருக்கிறார். அலுவலகத்திலும் தற்போது நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருகிறார். அதே நேரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினரும் தற்பொழுது அறிவாலயத்துக்கு வர இருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக 2 முறை அவரிடம் ஆதரவு கேட்டு நேரில் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகாக தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை எடுத்திருப்பதை தெரிவிப்பதற்காக திமுக தலைவர் அவரை சந்தித்து சொல்வதற்காக வருகை புரிகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் அங்கம் வைத்து தொடர்ச்சியாக தேர்தலை சந்தித்து வரக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இந்த முறை 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை தாவேக்காவுக்கு வேண்டும் என்று தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் ஆதரவு கேட்டு அந்த கட்சியுடைய அலுவலகத்தில் சென்றதை நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழல்ல ஐஎம்எல் நேற்று தினம் ஒரு நிலைப்பாட்டை அறிவித்திருந்தார்கள். நேற்று, இன்று, நாளை என என்னாலும் திமுக கூட்டணியை தொடர்வோம் என்று அவர் தெரிவித்திருந்தார்கள். இந்த சூழலில் அந்த கருத்தில் எதுவும் மாற்றம் இருக்கிறதா அல்லது தமிழக வெற்றிக் கழகம் தங்களிடம் ஆதரவு கேட்கும் பொழுது என்ன மாதிரியான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார்கள், மேலும் அதன் அடிப்படையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறது என்பதனை இந்த கூட்டணியினுடைய தலைவர் திமுக தலைவரிடம் தெரிவிப்பதற்காக வருகை புரிய இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் அவர்கள் கட்சி சார்ந்த முடிவுகளாக இருக்கக்கூடிய நிலையில் திமுகவுடைய கூட்டணியில் தான் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே அந்த கருத்தையும் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இதுபோல் பல்வேறு அரசியல் காரணிகள் அடுத்த 3 நாட்களுக்குள்ள தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால எந்த நேரத்தில் திமுக எம்எல்ஏக்களுடைய தேவை இருப்பதனால் திமுக எம்எல்ஏக்கள் தங்களுடைய
சொந்த ஊர்களுக்கு செல்வதை தவிர்த்து 10ஆம் தேதி வரையிலும் சென்னையிலேயே முகாமிட்டிருக்க வேண்டும் என்ற உத்தரவை தற்பொழுது திமுக தலைவர் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.